இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இன்னும் கொஞ்சம் மீதி ஷாப்பிங்காக வந்து சரவணா வந்தோம். எடுக்க வந்து அதாவது நாளைக்கு ஃபங்க்ஷனாக இங்கே வரைக்கும் மேடம் ஷாப்பிங் பண்ணுவாங்க போல இருக்கு. இன்றைக்கி வந்து டிஷர்ட்ஸு அது வாங்கணும். என்ன தான் நான் பார்த்து லிஸ்ட்டு போட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தாலுமே ஒரு சிலது நான் மிஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. டக்குன்னு நம்ம போய் எடுக்கிறது அப்படின்னா சரவணா ஸ்டோர்ஸ் தான். அங்கே வந்து நமக்கு பல்காக எவ்வளோ சாரீஸ் பண்ணாலும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி வச்சுருக்காங்க. ரொம்ப அழகான கலர்ஸ் எல்லாமே ரீசனபிள் ரேட்டில் நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். நான் நிறைய கடை போய் பார்த்துட்டேங்க. ஸோ இந்த மாதிரி செட் சாரீஸ் அதெல்லாம் வந்து மோஸ்ட்டாக கிடைக்க மாட்டேங்குது. இல்லாட்டி நம்ம ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. இங்கே டிஷர்ட்ஸுன்னு நம்ம எடுத்துக்கிட்டாலே அவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது. காலர் இல்லாமல் காலர் வச்சு, அதுக்கப்புறம் ரவுண்ட் நெக்கு, அப்புறம் கொஞ்சம் நம்ம காஸ்ட்லியாகவும் எடுத்துக்கலாம், ரீசனபிள் ரேட்லேயும் இருக்குது. ரேஞ்சஸ் வந்து 230 இருக்குது. நம்மளோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பார்த்து எடுத்துக்க வேண்டியதான். இந்த சைஸ் கேட்டு ஒருத்தவங்கிட்டே ஷாப்பிங் பண்ணுறதுக்குள்ளே போகும்போது கண்டுபிடிச்சிட்டோம். ஷர்ட் சைஸ் 40னா டிஷர்ட் சைஸ் வந்து லார்ஜ், ஷர்ட் சைஸ் வந்து 42னா டிஷர்ட் சைஸ் வந்து எக்ஸல். மக்களே தெரிஞ்சுக்கோங்க இந்த இன்ஃபர்மேஷன். இங்கே வந்து டிஷர்ட்ஸ் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். 540 இருக்கும். ஆமாம், ரொம்ப ரீசனபிளாக இருக்கும். டிஷர்ட்ஸ் வந்து ரொம்ப நல்ல மெட்டீரியல், அந்த குவாலிட்டி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் டிஷர்ட்ஸு. இதில் என்ன 80 to 80 இது எஸ்ன்னு போட்டிருக்கு பாரு. நான் வந்து ஒரு நார்மல் ரேஞ்சில் தான் 530, அதுக்கப்புறம் 770 அந்த மாதிரி ரேஞ்சஸில் நான் எடுத்தேன். 530 ரேஞ்சஸ்லேயும் டிஷர்ட்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. எங்கள் அப்பா வந்து பேக்கெட் வச்சு தான் டிஷர்ட் போடுவாங்க. வேஷ்டி கட்டிக்கிறாங்க அப்படின்னா பேக்கெட் வச்சு போடும்போது ஏதாவது பைசா வச்சுக்கலாம், அது மாதிரி தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. நான் எப்பயுமே எங்கள் அப்பாவுக்கு வாங்குகிறேன் அப்படின்னா இந்த மாதிரி காலர் வச்சு டிஷர்ட் தான் எடுப்பேன், வித் பேக்கெட்டோட. வித்தவுட் பேக்கெட்ஸும் நமக்கு இருக்குது. ரொம்ப அழகான கலர்ஸில் ரொம்ப ப்ரைட்டாகவும் இருக்குது, டல் கலர்ஸும் இருக்குது, கொஞ்சம் டார்க் கலர்ஸும் இருக்குது. ஸோ நம்ம ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த லாவெண்டர் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்தது. ஆனால் இதெல்லாம் வந்து பாக்கெட்ஸ் இல்லாமல் நல்லாயிருக்கு. நாங்கள் தேடி அலசின வரைக்கும் இந்த எம் சைஸில் நிறைய டிஷர்ட்ஸ் இருக்கும். எல் சைஸு எக்ஸல் சைஸ் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. டிஷர்ட்லேயும் அதே பிரச்சனை தான். ஸோ அந்த சைஸில் நமக்கு ரொம்ப நிறையா இருக்குது. அது கொஞ்சம் தேடி எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். குர்த்திலையும் அப்படி தான் பார்த்திங்கன்னா எல் சைஸும் எக்ஸல் சைஸும் மிஸ் ஆகிடும். ஸோ ஏதோ ஒரு அலசி ஆராய்ச்சி எடுத்துட்டோம். அதுக்கப்புறமா கிட் செக்ஷன் வந்தால் அங்கே அவ்வளோ வெரைட்டிஸ் இருந்துச்சு. நிக்கிலுக்கு வந்து நாங்கள் கொஞ்சம் ஷர்ட் பார்த்துட்டு இருந்தோம். அவனுக்கு வந்து கூட்டிகிட்டு வந்து போட்டு பார்த்து தான் வாங்குற மாதிரி இருக்கும். நார்மலாகவே கொஞ்சம் அவன் வந்து ஹைட் அப்படிங்கிறதுனால எடுக்கிறதா வேணாமான்னு யோசிச்சுட்டு ஏதோ ஒன்று எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் இந்த பக்கம் குர்த்தி வந்தால் அப்பா அவ்வளோ நல்லா இருந்துச்சுங்க. இதெல்லாம் வந்து ஒரு 530, 770, 660 அந்த ரேஞ்சில் இருந்தது. எல்லா கலர்ஸ்லேயுமே நமக்கு இருக்குது. கொஞ்சம் லெஷராக நமக்கு டைம் கிடைக்கும்போது வந்து நம்ம பொறுமையாக பார்த்து வாங்கணும். ஆனால் நாங்கள் இதெல்லாம் எதுவும் எடுக்கலை, கலெக்ஷன்ஸ் மட்டும் பார்த்துக்கிட்டோம். ஸோ இந்த பூநாள் ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சு நம்ம பொறுமையாக அதை வாங்கிக்கலாம் அப்படின்னு. அது மாதிரி இந்த செட்டாக போடுவாங்கல்ல குர்த்தி, ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து போடுற மாதிரியும் அதுவும் நான் உங்களுக்கு காட்டுறேன். ரொம்ப அழகழகாக இருந்துச்சு. ஸோ இந்த கலர்ஸ் எல்லாமே நமக்கு ஒரு சிலது கிடைக்காது. நம்ம இது மாதிரி கலர்ஸ் எடுத்துச்சுன்னா நல்லாயிருக்கு அப்படின்னு யோசிப்போம். பேண்ட் வச்சுருப்போம், ஆனால் நமக்கு வந்து டாப்ஸ் இருக்காது. என்கிட்ட வந்து அந்த மாதிரி நிறைய இருக்குது. பேண்ட் மட்டும் இருக்கும், அதுக்கு வந்து டாப் வச்சுருக்க மாட்டேன். ஸோ இங்கே வந்தோடனே தான் எனக்கு தோணுச்சு, ஸோ அதை எடுத்துகிட்டு வந்திருந்தா நம்ம வாங்கியிருக்கலாமே அப்படின்னா. ஆனால் இந்த ஹரிபரியில் வாங்கினா நமக்கு செட் ஆகாது. ஸோ இந்த லாவெண்டர் ரொம்ப அழகாக இருந்துச்சு. லாவெண்டரில் எவ்வளோ வச்சுருந்தாலுமே அந்த கலர் பார்த்தோன்னே ரொம்ப பிடிக்கும். எனக்கு இந்த கலரும் பிடிக்கும். ஸோ இதுவும் வந்து நல்லா இருந்துச்சு. எல்லாமே 530 ரேஞ்சில் தான் நாங்கள் பார்த்தோம். கொஞ்சம் இன்னும் நம்ம குவாலிட்டியாக வாங்கணுன்னா 770 அந்த ரேஞ்சஸில் கூட இருக்குது. 1000 ரூபீஸில் கூட நமக்கு அப்படியே இந்த செட்டாக டாப்ஸு, அதுக்கப்புறம் பேண்ட்டு, ஷால் அந்த மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள், அட்ஜஸ்டபிளாக இருக்குது. கொஞ்சம் நம்ம வந்து ஸ்டவுட்டாக இருக்கும், இல்லை ரொம்ப ஒல்லியாக இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் இழுத்து போட்டுக்கலாம். இந்த பக்கம் வந்து நல்லா எலாஸ்டிக் கொடுத்துருக்காங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நிறைய கலெக்ஷன்ஸ் பார்த்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா 1000 ரூபீஸு. 1000 ரூபீஸ்க்கு எல்லா சைஸ்லேயும் இதில் இருந்தது. எம், எக்ஸ்எல், அப்புறமா எல் பார்த்தோம், எஸ்ஸும் பார்த்தோம். இந்த ரெட்டு வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. இது வந்து 770 என்னமோ தான், ஆனால் ரொம்ப வர்த்து. 770க்கு இந்த ப்ரைஸில் இந்த ஒரு குர்த்தி ரொம்ப வர்த்துன்னு தான் சொல்லுவேன். லாவணி அதை பார்த்துட்டே இருந்தானா கூட சொன்னேன் எடுத்துக்கோ பரவாயில்லன்னுட்டு. இல்லை அப்புறமா வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு. இந்த பக்கம் வந்தால் இங்கேயும் செட் குர்த்தி வச்சுருந்தான்.
நான் சொன்னேன் இல்லையா பேண்ட்டு அப்புறமா ஷாலோடு இருக்குது அப்படின்னு. ஸோ இதில் வந்து இந்த ஆஃப் ஒயிட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதில் ஓரளவுக்கு நிறைய கலர்ஸ் நான் பார்த்தேன். இப்போ நான் வச்சுருக்கிறது ஒரு மாதிரி லைட் ப்ளூ. இந்த குர்த்தி வந்து ஒரே கலர் தான், ஆனால் அதோட பேண்ட்டு ஷால் மட்டும் வேறு வேறு இருந்தது. இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் செட்டாக போடுறோம், இல்லை ஃபேமிலியில் எல்லோரும் செட்டாக போட்டுக்கிறோம் அப்படின்னா அந்த மாதிரி எடுத்துக்கலாம். எதையுமே வைக்கிறதுக்கு மனசே இல்லாமல் வச்சுட்டு அப்படியே நாங்கள் வீட்டுக்கு கிளம்பி வந்தாச்சு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே 2 days கழித்து நாங்கள் வந்து vlog கண்டினியூ பண்ணுறோம். இன்றைக்கி கொஞ்சம் எடுத்து வைக்க வேண்டிய வேலை இருக்குது. அப்புறம் இன்றைக்குமே சீர்தட்டு வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஷாப்பிங் வேலைலாம் வந்து இருக்குது. நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, நிக்கிலோட போனலப்போ ஒரு கோல்டன் கலர் பிளேட் செட் அப்படியே வந்து சாய் வாங்கி கொடுத்தான். அதே தான் நாங்கள் இதுக்கும் வந்து யூஸ் பண்ணுறோம். அது வந்து அப்படியே புதுசாக இருக்குது, நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். சரி, ஓகே, அது வந்து நமக்கு டெக்கரேஷனே தேவையில்லை. அதுலேயே உங்களுக்கு வந்து அந்த கோல்டன் கலர் கொஞ்சம் நல்லா அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ அதனால் டெக்கர்லாம் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு அதுக்கு வந்து குழந்தைக்கு வைக்கிறதுக்கு ஆல்ரெடி சில திங்ஸ் எல்லாம் வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் அதெல்லாம் வந்து அம்மா அந்த பழ வகைகள் அதெல்லாம் வந்து நாளைக்கு வந்து கோயம்பேடு போவாங்க, அதை வந்து நாங்கள் செட் பண்ணிடுவோம். அப்புறம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸு நட்ஸு இதெல்லாம் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு போகிற வேண்டிய வேலை வந்து இருக்குது. அப்புறம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சரண்யாவுக்கு வந்து மெஹந்தி வைக்க போகிறேன். ஸோ லன்ச் முடிச்சுட்டு இப்போ வந்து மெஹந்தி வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு 1 hour இருந்துட்டு அதுக்கப்புறமா ஈவினிங்காக ஷாப் போகிறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வேலையெல்லாம் இருந்தது. அதை முடிச்சுட்டு மருதாணி வைக்கணுன்ட்டு அன்றைக்கி ஆக்சுவலாக வைக்க முடியல. சரி நைட்டு வச்சுக்கலாம் அப்படின்ட்டு மித்தனுக்கு சர்ப்ரைஸாக ஒன்று வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு ரொம்ப நாளாக கேட்டுட்ருந்தான். சைக்கிள் வேணும், கீர் சைக்கிள் வேணும்னு. ஏன்னா பூனலுக்கு கிஃப்டாக நம்ம குழந்தைக்கு ஏதாவது வாங்கி கொடுத்துடலாம் முன்னாடின்னு சொல்லிவிட்டு நாங்கள் அன்றைக்கி போயிருந்தோம். அவனுக்கு வந்து அந்த ராக் ரைடரில் கீர் சைக்கிள் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தான். சைக்கிள் அப்படின்னு பார்த்தாலே நமக்கு ரேஞ்சஸ் கொஞ்சம் 10,000க்கு மேலே தான், 12, 13 அந்த மாதிரி சைஸுக்கு ஏற்ற மாதிரி சைக்கிளோட ப்ரைஸும் மாறுது. அவனோட சைஸு ஹைட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 17+ வந்தது சைக்கிள். போன உடனே சைக்கிள் உடனே சூஸ் பண்ணிட்டான். அப்படி எடுக்கவே மாட்டான், ஏதாவது அப்படியே அலசிட்டே இருப்பான். கலர் பிடிக்காது, இல்லை சைஸ் வந்து இல்லைம்மா இது வந்து பெடல் போட முடியல அப்படின்னு எதாவது சொல்லுவான். ஆனால் அவனுக்கு இது ரொம்ப பிடிச்சிருச்சு. உடனே நாங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு அந்த ஃபிட்டிங்ஸ்லாம் கொஞ்சம் வாங்கி கொடுத்தோம். ஒரு சில அட்டாச்மெண்ட்ஸ்லாம் எக்ஸ்ட்ராவாக வாங்கி கொடுத்தோம். அதெல்லாம் சேர்த்து நமக்கு க்ளோஸ் டு ஒரு 18, 19 வந்துடுச்சு. சரி, அவன் ரொம்ப நாளாக கேட்ட ஒன்று அது விஷ்லிஸ்ட்டில் இருந்துகிட்டே இருந்துச்சு. சரி பூனல் அப்போது நம்ம வாங்கி கொடுத்துடலாம் ஒரு கிஃப்டாக அப்படின்னு அதை வந்து எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு ஒரு 45 minutes ஆகும்னு சொன்னாங்க. அது வரைக்கும் என்ன பண்ணுறது அப்படின்னு யோசித்தோம். சரி, அங்கேயே பசங்க விளையாடுறதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் இடம் இருந்தது. ஸோ அந்த இடத்துல நான் வந்து போய் உக்காந்துட்டு அவங்க பசங்க பாட்டுக்காக விளையாடிட்டு இருந்தாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம எங்கேயாவது பிக்னிக் போகிறோம் இல்லை ஏதாவது ஒரு ஸ்பாட்டுக்கு போகிறோன்னா டக்குன்னு சேரு அப்புறமா பெட்டு அதெல்லாம் வந்து இருந்தது. அது அப்படிலாம் கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தோம். இதெல்லாம் பார்த்துட்டு நான் கேட்டேன், நம்ம இந்த மாதிரி எங்கேயாவது போனால் வாங்கலாம். ஸோ இதெல்லாம் எதுக்கு வச்சுருக்காங்க, ஆனால் போகிறவங்க இருக்காங்க அதனால தான் வச்சுருக்காங்க. காரில் வந்து ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா டக்குன்னு உட்கார்றதுக்கு கொஞ்சம் அப்படியே ஃபோல்டபுள் சேர்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும். அது வந்து அங்கே வச்சுருக்காங்க. அதுவும் நான் ஒன்று எடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அது வந்து ஒரு 600 rupees என்னவோ இந்த பாட்டில்லாம் மேலே வச்சுருக்காங்க பாருங்கள். அது அப்படியே நம்ம ஃபிக்ஸ் பண்ணி போட்டுட்டு நம்ம வேணாம் அப்படின்னா மூடி வச்சுக்கலாம். இந்த டெக்கத்லானில் என்ன தான் இருக்குமோ தெரியாது. இங்கே வரணும் அப்படின்னா ஆசையாக கிளம்புவாங்க 2 பேருமே. ஸோ இங்கே வந்து இந்த குட்டி குட்டி சைக்கிள்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அது வந்து தக்ஷு குட்டி ஓட்டிகிட்டு இருப்பான் எப்பயுமே. அந்த எக்ஸ்ட்ரா சைக்கிள் அங்கங்கே நிறுத்தி வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னே வருவோம். ஒரு சில நேரம் ஏதோ வாங்க வந்துட்டு ஜஸ்ட்டு விண்டோ ஷாப்பிங் பண்ணிவிட்டு கூட போயிடுவோம். நாங்கள் அன்றைக்கி எடுத்த சைக்கிள் வந்து இதுதான் நாங்கள் சூஸ் பண்ணியிருந்தோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு, அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப ஹாப்பி என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ சந்தோஷம் அவனுக்கு. ஸோ இந்த கடையிலே பெஸ்ட்டு பார்ட் என்ன அப்படின்னா அங்கங்கே இந்த மாதிரி ஒரு கூலர் வச்சுருக்காங்க. அங்கே போய் நின்னாலே செம்மையாக வந்து கூலிக்காக காற்று வருது, ப்ளஸ் அதோட வாசனையும் வருது சேர்ந்து. கொஞ்சம் நேரம் அப்படியே நின்றுட்டு கிளம்பியாச்சு. சார் வந்து டெக்கத்லான்லேருந்து அப்படியே ஓட்டிகிட்டே தான் வந்தார். எனக்கு தான் பயம், மெதுவாவான்னு நம்ம தான் பயப்படணும், ஆனால் பசங்க பயப்பட மாட்டேங்கிறாங்க. அவ்வளோ ஜாலியாக அவன் ஓட்டிகிட்டு இருந்தான். ஆனால் நான் அவன் பக்கத்துலேயே அப்படியே வந்துகிட்டே இருந்தோம். நாங்கள் வந்து போகும்போது வண்டியில் தான் போனோம். நான் அவர்கிட்ட சொன்னேன், நீங்களே ஓட்டிகிட்டு வந்துடுங்க, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு. இல்லை அவன் ஓட்டட்டும், அப்போ தான் அவன் பழகுவான் அப்படின்னாரு. ஆனால் சூப்பராக அழகாக பொறுமையாக ஓட்டிகிட்டு வந்துட்டான்.
ரொம்ப தூரம் கிடையாது, எங்கள் வீட்டிலேருந்து டெக்கத்லான் ஷாப் ஹார்ட்லி ஒரு 4 கிலோமீட்டர்ஸ் இருக்கும், அவ்வளோதான். ஸோ அன்றைக்கி வந்து இப்படி தான் எங்கள் நாள் போச்சு. அடுத்தடுத்து பூனல் ஃபங்க்ஷன் வரும், கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலில் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.